ராதே ராதே. ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? ஒடிஷாவில் வந்து நிறைய விஷயங்கள் நான் ஆல்ரெடி வீடியோஸில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒடிஷாவோட கல்ச்சர் பற்றியும் வித்தியாசமாக வந்து பாட்டு படம் இதெல்லாம் பற்றி நிறைய வீடியோஸில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒடிஷா வந்து இந்த 6 வருஷத்தில் நிறைய விஷயங்கள் ஆஃப்டர் மேரேஜ் நான் தெரிஞ்சுக்கிட்டது. ஒரு 12 இயர்ஸ் ஆச்சு மேரேஜ் ஆகி, 12 இயர்ஸ் ஆக போகுது. அவ்வளோ வருஷத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒடியாவை பற்றி டிஃப்ரெண்ட்டான எல்லா விஷயமே நான் சொல்லியிருக்கேன். 9 வருஷத்தில் யூடியூப் சேனல் ஆரம்பித்து நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ், அதுக்கப்புறம் ஒடிஷாவில் நான் பார்த்த வித்தியாசமான பொருட்கள், இப்போ நம்ம ஊரில் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இங்கே வேறு மாதிரி இருக்கும். அந்த விஷயத்தை வந்து நான் வந்து ஒடிஷா தமிழோட இது வந்து இங்கே யூஸ் பண்ணுறாங்க, இது நல்லா இப்படி வேலை செய்யுது, அந்த மாதிரிலாம் நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இன்றைக்கி வந்து ஒரு வித்தியாசமான வீடியோன்னு சொல்லணும். என்னென்னா, நான் வந்து இங்கே இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம், ஒடிஷாவில் ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கும்போது நான் எப்படி இருந்தேன், அதுக்கு லைவில் பண்ணும்போது எல்லாருக்கிட்டையும் எப்படி பேசினேன், அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம், எப்படி வந்து கிராமத்தில் இருப்போம் அப்படின்னு சொல்லி. இப்போ வந்து சிட்டிக்கு வந்திருக்கோம். ரீசெண்ட் டைம் நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருந்தேன், அதாவது கடை வீடு வாடகை எடுத்து கடை வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி. அந்த இடத்துக்கு வந்த அப்புறமா ஒரு ஷாக்கிங்கான விஷயமா ஒன்று தெரிஞ்சது. அது என்னென்னா, குப்பை தொட்டி வந்து பொதுவாகவே நமக்கு சிட்டி இடத்துலலாம் ரொம்ப இடங்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் வந்து நம்ம குப்பையை போடுறதுக்கு இப்போ பக்கத்தில் வீடு இருக்கிறனால நம்ம குப்பை போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கிராமத்தில் வந்து எங்கள் வீட்டு பின்னாடி நான் காமிச்சிருப்பேன், எவ்வளோ பெரிய வந்து இடமெல்லாம் இருக்குது, நம்ம குப்பை போடுறதுக்கெலாம் ஈஸியாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இது எல்லா ஊர்லேயும், நம்ம தமிழ்நாடாக இருந்தாலும் சரி, ஒடிஷா இருந்தாலும் சரி, எல்லா ஊரும் நம்ம இடத்துல நம்ம குப்பை போட்டுப்போம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அதை வந்து நம்ம தேவையில்லாத அந்த டைமில் வந்து நெருப்பு வச்சு அதை கொளுத்திக்கலாம், இல்லை வந்து தூக்கி போடலாம், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இங்கே வந்து சிட்டிக்கு வந்த அப்புறமா ஆக்சுவலாக இங்கேயுமே நிறைய இடம் இருக்கும், நான் வீடியோஸில் காமிச்சிருப்பேன். இந்த ஏரியா வந்து அந்தளவுக்கு ரொம்ப பெரிய சிட்டிலாம் கிடையாது, ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற சொல்கிற அளவுக்கு தான் சிட்டி. இருந்தாலும் ஒரு வீடு இருக்குன்னா பக்கத்துலேயே நிறைய இடம் காலியாக இருக்கும். மறுபடியும் கொஞ்சம் வயல்வெளிகள் அந்த மாதிரி வந்து நடுவில் இடம், அந்த மாதிரி தான் இங்கே இடமே இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல். இதில் இந்த குப்பை போடுற வந்து பிரச்சனை வந்து என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நான் வந்த புதுசில் வந்து ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா ஒடிஷாவில் இப்படி கூட பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. என்னென்னா, இப்போ நம்ம ஒரு குப்பை தொட்டி வந்து நம்ம சென்னையில் எல்லா இடத்துல நகராட்சி அப்படின்னாலே நம்ம நகர்ப்புற பகுதிகளெல்லாம் பார்த்தோம்னா பெரிய பெரிய குப்பை தொட்டி வச்சுருப்பாங்க. நம்ம காலையில் அந்த பக்கம் ரோட்டில் வந்து கிராஸ் பண்ணும்போது, இல்லை ஈவினிங் எந்த டைமில் குப்பை இருக்குமோ, மோஸ்ட்லி வந்து வீட்டில் பகல் நைட்டில் யூஸ் பண்ணுற குப்பையெல்லாம் ஒரு கவரில் போட்டு வச்சுருப்போம். அதை வந்து காலையில் கொண்டு போய் குப்பை தொட்டியில் போட்டுருவோம். அந்த மாதிரி பண்ணுவோம் இல்லையா? சென்னையில் வந்து அதாவது கொளத்தூரில் ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணுற டைம்லையும் சரி, எங்கே வந்து ஒர்க் பண்ண இடத்துலையும் சரி, திருவொற்றியூர்லையும் சரி, எல்லா இடத்துலையுமே அப்படித்தான். குப்பை தொட்டியில் வந்து குப்பையை கொண்டு வந்து சென்னை ஃபுல்லாகவே அப்படித்தான். எதுவும் ஒரு பர்டிகுலரான ஏரியா சொல்லலை, சென்னைன்னு கிடையாது, எல்லா சிட்டி ஏரியாவும் அப்படித்தான். நமக்கு தமிழ்நாடு முழுசாகவே சொல்கிறேன், எல்லா ஸ்டேட்லேயுமே குப்பை அப்படின்னா ஒரு சிட்டி ஏரியானா இடம்லாம் இருக்காது, அடுத்தவங்க இடத்துல போட்டால் சண்டை பிரச்சனை போலீஸ் கம்ப்ளைண்ட் வரைக்கும் போயிடும். அதனால் வந்து நமக்கு ஏரியாவில் நிறைய குப்பை தொட்டி அங்கங்கே வச்சுருப்பாங்க. ஒரு குப்பை தொட்டி வச்சுட்டாங்கன்னா நம்ம வந்து அந்த குப்பையை எப்போல்லாம் நம்ம வந்து டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் கொண்டு போய் அதில் வந்து போட்டுட்டு நம்ம வேலையை நம்ம பார்த்துப்போம். இங்கே ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னா, ஒடிசாவில் காலையில் இந்த குப்பை தொட்டி வந்து எங்கேயுமே கிடையாது, எல்லா இடமும் காலியாக இருக்குது. இப்போ வீட்டு பின்னாடி கூட நான் காமிக்கிறேன், அந்த இடமும் பாருங்கள். அந்த இடத்துல வந்து நிறைய பேர் குப்பை போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக பக்கத்து வீட்டில் அந்த பக்கம் வீட்டிலலாம் போடுறாங்க போல், குப்பை போட்டுருக்கிறது தெரியுது. ஆனால் வந்து நம்ம போட்டால் ஒரு வேளை சண்டை வந்துடுமோ, பிரச்சனை பண்ணிடுவாங்களோ, யாராச்சும் ஏதாவது சொல்லிடுவாங்களோ, அந்த மாதிரி நம்ம வந்து நினைக்கிறது ஓகே. அதுவும் இல்லாமல் நம்ம ஏன் அடுத்தவங்க இடத்துல போய் இப்போ குப்பை போடணும், நம்ம குப்பை போட்டு அப்புறமா அவங்க ஏதாவது சொல்லி அப்புறம் பிரச்சனை வந்தால் அது சண்டையாயிடாதா? அதனால் வந்து நமக்கு தேவையில்லாத வம்பு பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம சைலண்டாக இருந்தாலும், இப்போ குப்பையை எங்கே கொண்டு போய் போடுறது, இதுவே ஒரு பெரிய பிரச்சனையாகிடும் அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு. என்னென்னா, குப்பை தொட்டியே ஒன்று கூட கிடையாது. என்னதான் வில்லேஜ் ஏரியாவாக இருந்தாலுமே நம்ம இங்கேருந்து குப்பையை கொண்டு போய், இப்போ பக்கத்தில் வீடெல்லாம் இருக்குது, எங்கே இடம் காலியாக இருக்குது அங்கேயே போட முடியும். அப்புறம் அந்த இடத்தோட ஓனர் பார்த்தா என்ன சொல்லுவாங்க, சண்டை போடுவாங்க இல்லையா? அப்படின்னு நினச்சி நானும் என்னடா இது குப்பை தொட்டி ஒன்று கூட இல்லை. வந்ததுலேருந்து நானும் எவ்வளோ இடம் நானும் ஹஸ்பண்டும் சுற்றிட்டு இருக்கோம். நான் நிறைய வீடியோஸில் போட்டிருக்கேன், பொருட்கள் வாங்குறதுக்கு, எல்லாம் பண்ணுறதுக்கு, கடை வைக்கிறதுக்கு. ஒரு குப்பை தொட்டி கூட இல்லை. ஹவுஸ் ஓனர்கிட்ட வந்து அப்போ வந்து நான் கேட்டேன், ஏன் குப்பை தொட்டி எப்படி குப்பை போடுறதுக்கு? குப்பை தொட்டி காலையில் வருவாங்க அப்போ போடுங்கன்னு சொன்னாங்க. என்ன காலையில் வருவாங்களா குப்பை தொட்டியா அப்படின்னு எனக்கு ஷாக்கு. என்ன சொல்கிறீங்க, குப்பை தொட்டி வருவாங்களா? என்ன, ஆமாம் குப்பை தொட்டி வரும் அப்படின்னு சொன்னாங்க.
குப்பை தொட்டி வருமா, இது என்ன புதுசாக இருக்குது அப்படின்ற மாதிரி நானும் சரி ஓகே, அந்த குப்பை எல்லாம் கொண்டு போக வண்டி வரும், நம்ம வீட்டு குப்பை வச்சுருப்போம், அதை வந்து தூக்கி போட்டுடுவோம், அவங்க கொண்டு போயிடுவாங்க. இந்த நம்ம படத்துலலாம் பார்த்துருப்போம் ஒரு சில கண்ட்ரியில். இப்போ சென்னையில் கூட அந்த மாதிரி இருக்கா இல்லைன்னு எனக்கு தெரியல. நான் வந்து சென்னையில் ஹஸ்பண்ட், நான், பசங்க, அம்மாலாம் சென்னையில் ஒர்க் பண்ணுற அந்த டைமில் வந்து அந்த மாதிரிலாம் கிடையாது. ரோட் சைடில் குப்பை தொட்டி இருக்கும், நம்ம குப்பையை போட்டுட்டோம், அவங்க எப்போல்லாம் வந்து க்ளீன் பண்ணிட்டு போகிறாங்களோ அப்போ வந்து குப்பை வந்து அந்த வண்டியில் வந்து எடுத்து வச்சுட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. நம்ம வந்து அதுவே வந்து சம்டைம்ஸ்லாம் ரொம்ப வந்து பக்கத்தில் நாயெல்லாம் வந்து இழுத்து போட்டுட்டாங்கன்னா அவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு எடுப்பாங்க. கண்டிப்பாக அந்த வேலை செய்கிறதுக்கு அவங்க ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். ரொம்ப பொறுமையாக வந்து அந்த வேலையை செய்வாங்க, அவ்வளோ கஷ்டப்பட்டு. அந்த மாதிரி நிறைய இடத்துல குப்பை தொட்டி வச்சுருப்பாங்க. நம்ம வந்து அதை எடுத்துகிட்டு போய் போடுவோம். இங்கே என்ன பண்ணிட்டாங்கன்னா குப்பை வந்து வரும் அப்படின்னு சொன்னோடனே சரி ஓகே, நம்ம வந்து வீட்டு வெளியில் வந்து குப்பையை வச்சிட்டோம்னா அவங்க வந்து அந்த வர டைமில் நம்ம போய் குப்பையை கொண்டு போயிட்டு அங்கே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். சரி ஓகே, இதுவும் ஒரு விதத்தில் எப்படியோ ஓகே. அதுவும் இல்லாமல் ரோட் சைட்லலாம் வச்சா நாய் வந்து இழுத்து போட்டால் ரோட் ஃபுல்லாகிடும் அந்த மாதிரி நினச்சிட்டேன். நான் சரி ஓகேன்னு நினச்சேன். அப்புறமா தான் கொஞ்ச நேரம் பொறுத்து குப்பை தொட்டி வந்துருச்சுன்னு ஹவுஸ் ஓனர் சொன்ன உடனே, வண்டி வந்துருச்சுன்னு சொன்ன உடனே அம்மா வந்து பசங்களை கூட்டிகிட்டு கீழே வந்து போயிட்டு அந்த குப்பையை போட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் ஒரு இடத்துல இருந்து பாட்டு சவுண்டு வந்து கேட்குது. பாட்டு சவுண்டு கேட்ட உடனே அம்மாவும் பசங்களும் கீழே இறங்கி போனாங்க. பாட்டு சத்தம் கேட்டுட்டு வண்டி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் திரும்பி பார்க்குறாங்க. நானும் மேலேருந்து பார்த்துட்டு இருக்கேன், வண்டியை காணோம். ஆனால் இப்போ தானே போன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு. இந்த இடியாப்பம் காமெடி ஒன்று டிக்டாக்ல அதாவது ரீல்ஸில் ஷார்ட்ஸ்லலாம் நம்ம நிறைய பார்ப்போம். இடியாப்பம் காமெடி, இடியாப்பம் சவுண்டு மட்டும் கேட்கும், அந்த பக்கம் போயிடுவாங்க. ஜஸ்ட்டு திரும்பி வர்றதுக்குள்ளே இடியாப்பம் மறுபடியும் ஓடி வந்து நிறைய பேர் வந்து ஃபன் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி வந்து ஆக்சுவலாக இருந்துச்சு. என்னென்னா இந்த பக்கம் வந்து சவுண்டு கேட்குது, குப்பை தொட்டி வருதுன்னு சொல்லி நம்ம குப்பையை கொண்டுட்டு கீழே போய் பார்த்தா அந்த வண்டியை காணோம். அப்போ வந்து என்ன பண்ணணும், சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணால் வரும் போல் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணால் மறுபடியும் வந்து வெயிட் பண்ணி பார்க்குறாங்க, வரல. சவுண்டு எங்கேயோ பாட்டு கேட்குது, அந்த பக்கம் கேட்குது, இந்த பக்கம் கேட்குது, எல்லா பக்கமும் கேட்குது. அப்புறம் இந்த பக்கம் வந்துட்டாங்க. சரி ஹவுஸ் ஓனர் கிட்ட என்னங்க குப்பையை போடவே இல்லை, அதுக்குள்ளே அவங்க எங்கே போயிட்டாங்க தெரியலையே. இல்லை முதல்ல இந்த பக்கம் பாட்டு போட்டுட்டு போவாங்க, அப்புறமா நம்ம குப்பையெல்லாம் போட்டுட்டு எடுத்துகிட்டு போய் அங்கே நின்றுட்டு இருந்தோம்னா அவங்க எல்லா பக்கமும் போய் சுற்றிட்டு வரும்போது குப்பையை வாங்கிட்டு போவாங்களாம். இது என்னங்க புதுசாக இருக்குது. குப்பை வண்டி வருதுன்னா பொறுமையாக அப்படியே வந்தால் கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கிட்டு போனால் ஓகே. அவங்க அங்கேருந்து வந்து சறுக்குன்னு போயிட்டாங்க. அப்புறம் எப்போ வருவாங்க நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தால் அப்போ வேலைக்கெல்லாம் போகிறதில்ல, நம்ம வேலையை எப்போ பார்க்குறது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் இது. அதுக்கப்புறம் சரி ஓகே, குப்பை கொஞ்சம் வருதுனால நம்ம அந்த குப்பை தொட்டில் போடாமல் வழியில் எங்கேயாச்சும் வந்து தூரமாக வந்து அவசரம் சொன்னாங்க, காலியாக இருக்கிற இடத்துல யாரும் பார்க்காத டைமில் போடுங்க, எவ்வளோ குப்பை அங்கங்கே இருக்குது பார்த்தாலே தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அந்த வண்டிக்கெல்லாம் வெயிட் பண்ணால் வேலையை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்களே சொன்னாங்க. அது என்னமோ சரிதான். நம்ம இங்கே பாட்டு போட்டுட்டு இந்த பக்கம் சவுண்டு கேட்டுச்சு, இறங்கி கீழே போனால் அந்த வண்டி சரன்னு போகுது, கொஞ்சம் கூட ஸ்லோ பண்ணல, சரன்னு போயிட்டு அது எந்த பக்கம் போச்சுன்னு தெரியல. மறுபடியும் ரிட்டர்ன் ஆகி அது எப்போ வரும், நம்ம அது வரைக்கும் அங்கே வெயிட் பண்ண முடியுமா? இப்போ அந்த ஊருக்குள்ளே ஒரு 20 வீடு இருக்குன்னா நீங்கள் சுற்றிட்டு வர வரைக்குமா இந்த ஊர் ஆளுங்க வெயிட் பண்ணுவாங்க? இது என்னங்க கதையாக இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுச்சு. சரி ஓகே, அவங்க சரி ஓகே அப்படின்னு நினச்சிட்டு நம்ம சரி இன்னொரு தடவை போய் பார்க்கலாம். ஆனால் இன்னொரு நாள் பார்த்தாலும் அதே மாதிரி தான் இருக்குது. இந்த பக்கம் சவுண்டு கேட்டுச்சுன்னா அம்மா பசங்க கீழே இறங்கி போனாங்க, பார்த்தா வண்டி அந்த தெருவில் போயிட்டுருக்கு. நான் என்னங்க இது நடக்குது, என்னடா நடக்குதுங்க அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா சரி ஓகேன்ட்டு கொஞ்சம் நம்ம கடையிலேயே மோஸ்ட்லி ஃபுட்லாம் சமைக்கிறதுனால சரி பார்த்துக்கலாம். கடை ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு குப்பை தொட்டி கூட வரல. என்னடா குப்பை தொட்டி வரல, சரி ஒரு டைமிங்காச்சும் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணோம். ஒரு 7 மணினா 7 மணிக்கு வந்தீங்கனாலும் சரி நீங்கள் வந்து சுற்றிட்டு வரீங்க அப்படின்னும் போது அந்த டைமில் அவங்க வெயிட் பண்ணி குப்பையை போட்டுருவாங்க. அதுவும் இல்லை, முந்தா நேற்றுன்னு நினைக்கிறேன், கடையாண்ட வந்து கரெக்டாக 8:05க்கு அந்த வண்டி வந்துச்சு. வண்டி வருது, நான் உள்ளேருந்து எந்திரிச்சு போகிறதுக்குள்ளே வண்டியை காணும். ஏங்க குப்பையை எப்படிங்க இப்போ எங்கே எடுத்துகிட்டு போய் போடுறது? அதை டஸ்ட்பின் நம்ம வச்சுருக்கோம், சாப்பிட்ட அந்த ஃபுட்டு கவர்லாம் வந்து போட்டு வச்சுருக்கோம், அதெல்லாம் எப்படி எடுத்துகிட்டு போய் போடுறது பார்த்தா அந்த வண்டி சரசரன்னு போயிடுச்சு. ஹஸ்பண்ட் கை காமிச்சிட்டு வெளியே வரதுக்குள்ளே ஆக்சுவலாக உள்ள வண்டி ஓட்டுறவங்க ஒருத்தவங்க பக்கத்தில் ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க, அவங்களும் கண்டுக்கிறதே இல்லை, அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்காங்க. எங்களுக்கு என்னென்ன அப்புறமா வந்து ஹஸ்பண்ட் சொன்னார், இவங்கெல்லாம் ரொம்ப வந்து இது பார்க்குறாங்க பாரு, சென்னையிலலாம் எவ்வளோ டீசெண்டாக அங்கங்கே டஸ்ட்பின் வச்சுருப்பாங்க, குப்பையை வந்து தூக்கி போட்டுட்டு அவங்க வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க, இவங்கெல்லாம் எவ்வளோ ஸ்டைல் பண்ணிட்டு சுற்றுறாங்க பாரு, ஒரு இதே கிடையாது, இவங்களுக்கெல்லாம் வேலை செய்யணுன்ற அந்த பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து திட்டினார். ஒரு டஸ்ட்பின்னா உங்கங்க டஸ்ட்பின் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். அதை இல்லாமல் சரி நீங்கள் இப்படி வாங்குறீங்கன்னா சரி கொஞ்சம் பொறுமையாச்சும் சவுண்டு போட்டுட்டு கொஞ்சம் பொறுமையாச்சும் வந்தீங்கன்னா குப்பையை கொடுத்துருவாங்க. இது என்னமோ ஒரு கேர்
கேர்லெஸ்ஸாக வந்து சுற்றுற மாதிரி சுற்றுறாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து திட்டினாரு. அது என்னமோ சரிதாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி எனக்குமே தோணுச்சு. எனக்கு வந்து பார்க்கும்போதே சிரிப்பு, அந்த இடியாப்பம் காமெடி ஞாபகம் தான் வந்தது. குப்பையை நேற்று போடலை, நேற்று வண்டி சுத்தமாக வரவே இல்லை. இன்றைக்கி வந்து கடையை மூடிட்டு ஹஸ்பண்டும் பசங்களும் ஸ்கூல் சர்டிஃபிகேட் வாங்க கிளம்பிட்டாங்க. நானும் அம்மா வரும்போது அந்த வண்டி வந்து 11 மணிக்கு ப்ளஸ் இருக்கும். அப்போ வந்து அந்த வண்டி போகுது அந்த தெருவில். என்னையா இதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா நேற்று வந்து ஈவினிங் டைமில் போயிட்டுருக்காங்க. என்னங்க கணக்குது, ஒரு பொறுப்பு வேண்டாமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன் குப்பையெல்லாம் டஸ்ட்பின் வச்சா எடுத்து போட்டால் நீங்கள் எடுத்து க்ளீன் பண்ணி கொண்டு போகணும். இதுவும் ஒரு வேணாம். ஆனால் ரோட் சைட்லலாம் பார்த்தா பெருக்கிட்டு இருக்காங்க. ரோடு பெருக்கிறவங்க வந்து ஒர்க் பண்ணுறவங்க பெருக்கிறாங்க. ரோட் சைட் பெருக்கிட்டு அந்த குப்பையை மட்டும் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் வீட்டுக்கு குப்பை வாங்குறது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேவ் பண்ணுறாங்க. என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல. சரி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வருங்க. நன்றி, வணக்கம்.